ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் சேனல் ஆரம்பித்து இது என்னோடய ஃபஸ்ட்டு வீலாக். நாங்கள் இப்போ தங்கியிருக்கிற வீடு லீஸ் முடிய போது, அதனால் புது வீடு பார்க்க வந்திருக்கோம். அதோட இந்த கொரோனா வைரஸ்னால் கடந்த 6 மாதமாக வீட்டுக்குள்ளே இருந்து இப்போ தான் கொஞ்சம் வெளியில் போக கவர்மெண்ட் ரிலாக்ஸேஷன் பண்ணியிருக்காங்க. அதனால் அப்படியே பீச்சுக்கு போகலான்னு சின்ன பிளான். வாங்க என் கூட ட்ராவல் பண்ணுங்கள். என்னோடய ஹஸ்பண்ட் அண்ட் டாட்டர். எங்கள் பாப்பா வீட்டிலேருந்து கிளம்பும்போது அவள் ஃபஸ்ட்டு கேட்குற வார்த்தை மாஸ்க். எங்கே போனாலும் நாங்கள் சானிடைசர் யூஸ் பண்ணுறதை பார்த்துட்டு அவளும் வேணும்னு கேட்குறா. நம்ம ஊரில் எல்லாம் கயிறு கட்டி துணி காய போடுவோம். பட் இங்கெல்லாம் வீட்டு கிச்சன் விண்டோ சைடில் ஒரு ஹோல் வச்சுருப்பாங்க. ஒரு ஸ்டிக்கை மாட்டி அதில் தான் நம்ம துணி காய போடணும். நாங்கள் இப்போ வந்திருக்கிறது பூன்லே. இங்கேருந்து பிடோக்குங்கிற ஒரு ஏரியாவுக்கு போயிட்டு அங்கேருந்து தான் ஈஸி போகணும். பஸ் ஸ்டாப்பாக தான் அங்கே இருக்குது பாருங்கள். பஸ்ஸு போயிடுச்சு. நெக்ஸ்ட்டு பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணணும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணணும்னு நினச்சோம். நாட் பேட், பின்னாடி இன்னொரு பஸ் வந்துடுச்சு. இங்கே எல்லாமே கார்டு அப்படி டேப் பண்ணிட்டா போதும். எங்கேருந்து எங்கே போகிறோமோ மணி அதுவே டெபிட் பண்ணிக்கும். வெளியில் எவ்வளோ வெயிலாக இருந்தாலும் தெரியாது. பஸ்ஸு ஃபுல்லாக ஏசி, ஒரே சில் சில் கூல் கூல் தான். பஸ் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இங்கே டிராஃபிக் சிக்னல் நிறைய இருக்கும். அங்கே ஃப்ளாக்லாம் தெரியுது பாருங்கள். அதுதான் சிங்கப்பூரோட ஃப்ளாக். கம்மிங் ஆகஸ்ட் 9 சிங்கப்பூரில் நேஷ்னல் டே. அதான் பப்ளிக் பிளேஸில் அவங்கவுங்க வீட்டில் எல்லாம் ஃப்ளாக் வச்சுருக்காங்க. எங்கள் அப்பார்ட்மெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஈவனாக இருக்கும். நான் டவுன்ஷிப்னு ஒரு கேம் விளையாடுவேன். அதில் ஃபார்ம் ஹவுஸ் வச்சு வீடெல்லாம் வாங்கணும். அதுலேயும் இப்படி தான் ஈவனாக இருக்கும். இதை பார்க்கும்போது எனக்கு அந்த கேமோட ஃபீல் தான் வரும். பாருங்கள் எவ்வளோ டிராஃபிக் சிக்னல்னு. கொஞ்சம் தூரத்துலேயே ஸ்டாப் பண்ணி போகுது. இது கொஞ்சம் லாங் ட்ராவல் தான்.
பாருங்கள் ஒரு பிரிட்ஜு தெரியுதுல்ல, அதுதான் எம்ஆர்டி போகிறது, அதாவது மெட்ரோ ட்ரெயின். என் ஹஸ்பண்ட் இங்கேருந்து கிளம்புறதுக்குள்ளே ட்ரெயின் வந்துட்டா லக்குன்னு சொன்னார். ஆமாம், கண்டிப்பாக எனக்கு லக் இருக்குது, ட்ரெயின் வந்துருச்சு. பஸ்ஸும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இதுதான் ஜூராங் பாயிண்ட் மால். இந்த பிரிட்ஜெல்லாம் ரோடு கிராஸ் பண்ணாமல் அந்த பக்கம் இருந்து இந்த பக்கம் போகிறதுக்காக. பஸ் இன்டர்சேஞ்சில் என்டர் ஆகுது. நம்ம ஊரில் சொல்கிற மாதிரி மெயின் பஸ் ஸ்டாண்டு. பஸ்லேருந்து இறங்கும் போதும் ஒரு டைம் டேப் பண்ணணும். அதை வச்சு தான் எவ்வளோ சார்ஜ்னு கால்குலேட் பண்ணுவாங்க. அன்பு கூர்ந்து உங்களது உதவிகளை கவனிக்காமல் விட்டு செல்லாதீர்கள். சந்தேகத்திற்குரிய நகை அல்லது பொருளை நீங்கள் கண்டால் நீங்கள் ஊழியர்களிடம் தெரியப்படுத்துங்கள் அல்லது 999 எண்ணிக்கையில் காவல்துறையினரை அழையுங்கள். எம்ஆர்டி வந்தாச்சு. உள்ளே என்ட்ரானதுமே பார்த்தீங்கன்னா நம்ம தாய்மொழி தமிழ். வேறு ஒரு நாட்டில் நம்ம மொழியை கேட்கும்போது சூப்பராக இருக்குல்ல. எம்ஆர்டி உள்ளே போகிறதுக்கும் கார்டு டேப் தான் பண்ணணும். எஸ்கலேட்டர் இருக்குது, பட் அது ரொம்ப ரஷ்ஷாக இருக்கிறதுனால நாங்கள் லிஃப்ட்டில் போகிறோம். இது நாங்கள் போகிற ட்ரெயின் இல்லை. நாங்கள் போகிற ட்ரெயின் வந்துருச்சு. என் ஹஸ்பண்டுக்கு ப்ளேஸ் கிடச்சிருச்சு, ஏன்னா ஒரு பேபி வச்சுருக்கிறாரு. பஸ் அண்ட் எம்ஆர்டிலெல்லாம் வயசானவங்க, ப்ரெக்னென்ட் லேடிஸ், குழந்தை வச்சுருக்கவங்களுக்கு எல்லாம் ரிசர்வ்டுன்னு ஒரு சீட் இருக்கும். மோஸ்ட்லி அதை யாரும் உட்கார மாட்டாங்க. அப்படியே உட்காந்துருந்தாலும் இந்த மாதிரி யாராவது வந்தால் எந்திரிச்சு இடம் கொடுத்துருவாங்க. லேக் வியூ சூப்பராக இருக்குல்ல. சிங்கப்பூரில் தண்ணி சேமிக்கிறதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. எவ்வளோ மழை பெஞ்சாலும் ரோட்டில் தண்ணி நிற்கவே நிற்காது. ட்ரைனேஜ் சிஸ்டம்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ ட்ரைனேஜ் வழியாக இந்த மாதிரி லேக்குக்கு எல்லா தண்ணியும் வந்துடும். மிச்சம் இருக்கிற தண்ணி தான் கடலுக்கு போய் சேரும். விடோக்கில் இறங்கியாச்சு. இங்கேருந்து நம்ம நெக்ஸ்ட் ஏசிபிக்கு பஸ்ஸில் தான் போகணும். நாங்கள் போக வேண்டிய பஸ் வந்துருச்சு. விடோக்லேருந்து ஏசிபி கொஞ்சம் தூரம் தான். இதுதான் NCS, என் ஹஸ்பண்ட் ஒர்க் பண்ணுற கம்பெனியோட ஒரு பிரான்ச்.
பஸ் ஸ்டாப்லேருந்து கொஞ்சம் தூரம் இறங்கி நடக்கணும். இங்கே பெட்ஸ் வாக்கிங் கூட்டிகிட்டு வரும்போது டாய்லெட் போயிட்டால் அதோட ஓனர் தான் க்ளீன் பண்ணணும். இந்த மாதிரி போர்டு எல்லா பஸ் ஸ்டாப்லேயும் இருக்கும். பஸ் நம்பர், அதோட எங்கே போகணுங்கிற ஏரியாவோட நேம் எல்லாமே அதில் இருக்கும். ஸோ இங்கே ட்ராவல் பண்ணுறது ரொம்ப ஈஸி. இங்கே 2 டைப்ஸ் ஆஃப் அப்பார்ட்மெண்ட் இருக்குது. இது காண்டோமினியம், இது வந்து ப்ரைவேட் அப்பார்ட்மெண்ட்டு. இதுக்குள்ளே போகிறதுக்கு கார்டு அக்சஸ் இருந்தால் மட்டும்தான் போக முடியும். இது HDP கவர்மெண்ட் மேனேஜ்மெண்ட் அப்பார்ட்மெண்ட்டு. இங்கெல்லாம் ஓனாக ஹவுஸாகவே இருந்தாலும் கவர்மெண்ட்டோட கண்ட்ரோல் தான். ஹவுஸ்லாம் சுத்தமாக இருக்கணும், டாய்லெட்டில் தண்ணிலாம் தேங்கி இருக்கக்கூடாது. எப்போ வேணாலும் கவர்மெண்ட்லேருந்து வந்து வீடை செக் பண்ண வருவாங்க. ஸோ அப்போ அந்த மாதிரி ஏதாவது ஒழுங்காக இல்லைன்னா ஆன் த ஸ்பாட்டே ஃபைன் அடிச்சிருவாங்க. லேண்ட்ஸ்கேப்பெல்லாம் ரொம்ப ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுவாங்க. பட் இப்போது COVID-19 வேலைக்கு யாரும் போக முடியல. ஏன்னா COVID-19 அதிகமாக பாதிக்கப்பட்டது ஒர்க்கர்ஸ் தான். அதான் புல்லெல்லாம் பாருங்கள் வெட்டாமல் அப்படியே நடக்கிற பாதையில எல்லாம் வந்து இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குறது எக்ஸ்பிரஸ் வே. ஒரு நாட்டோட எக்கனாமிக்கல் க்ரோத்துக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் தான் ரொம்ப முக்கியம். சிங்கப்பூரில் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ரொம்ப ஈஸி. காரில் போனால் 30 to 40 மினிட்ஸ் ஒரு எண்ட்லேருந்து இன்னொரு எண்டுக்கு போயிடலாம். அந்தளவுக்கு ரோடு வசதி சூப்பராக இருக்கும். ஃபைனலாக ECP என்ட்ரு ஆகிட்டோம். COVID-19 எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. யாரும் வெளியில் அனாவசியமாக வர முடியல. ஸோ கவர்மெண்ட் இப்போ தான் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. எல்லோரும் பாருங்கள், வெளியில் வந்து செம்ம ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுறாங்க. ECP எப்போவுமே கூட்டமாக தான் இருக்கும். இன்றைக்கி வீக்கெண்ட் இல்லையா, ஸோ கண்டிப்பாக ரொம்பவே கூட்டமாக இருக்குது. இது ஃபுல்லாக ஃபுட் சென்டர் தான். வீக்கெண்டில் உட்காந்து சாப்பிட்றதுக்கு டேபிளே இருக்காது, ஃபுல்லாகிடும். ஆர்டர் பண்ணாலும் 1 hour ஆகும், அவ்வளோ ரஷ்ஷாக இருக்கும். எங்கள் பாப்பா ஃபஸ்ட் டைம் ECP வந்தப்போ மணலில் காலையே வைக்க மாட்டேன்னு அழுதுட்டா. ஃபுல்லாக தூக்கி வச்சுட்டே இருந்தோம், அவ்வளோ பயம் அவளுக்கு மணலில் பார்த்தோன்னா. செகண்ட் டைம் வரும்போது அவங்க செம்ம ஹாப்பி, ஜாலியாக மணலில் விளாண்டாங்க. சரி ஓகே, செம்ம ஹாப்பியாக இருக்கா பாப்பா, மந்த்லி 2 வந்துட்டு அவளை நல்லா ப்ளே பண்ண வைக்கலான்னு நினச்சோம். COVID-19 4 to 5 மாதம் வீட்டுக்குள்ளேயே அடைச்சி போட்டு வச்சுருந்தோம். அவளை எங்கேயும் கூட்டிகிட்டு போகலை. இப்போ எங்கள் குட்டி பாப்பா மறுபடியும் செம்ம ஹாப்பி. தூரமாக தெரிகிறது எல்லாமே பெரிய பெரிய சரக்கு கப்பல். இங்கே எப்போவுமே இந்த மாதிரி நிறைய கப்பல் நிற்கும். கிளைமேட் மழை வர மாதிரி இருக்குது. ஸோ காட் கிட்ட மழை மட்டும் வரக்கூடாதுன்னு வேண்டிக்கிறேன்.
தண்ணி வருதா? ரொம்ப பிடிச்சிருக்காடி. பாப்பா என்ன பண்றா? மண்ணில் விளையாடுறியா? ஜாலியா இருக்கியா அம்முக்குட்டி? டே இங்க பாரு, அம்மா பாரு, ஜாலியா இருக்கியா? தூக்கிலாம் போடக்கூடாதுடா, மேல கண்ணில் விழுந்துரும். அம்மா எங்கள் பாப்பா கொடுக்குற இந்த முத்தம் அவள் நான் எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் பண்ணக்கூடாதுன்னு ஐஸ் வைக்கலாம். அங்கே பாரு அப்பா, அப்பா நம்ம வாங்கிட்டு வராங்கடா. ரொம்ப தூரம் நடந்து வந்ததுனால ரொம்ப டயர்டாகவும் தாகமாகவும் இருக்குது. ஸோ நாங்கள் இளநீர் அண்ட் கரும்பு சாறு குடிக்க போகிறோம். என் ஹஸ்பண்ட்க்கு சிவனா கும்பிடு சாமி, கும்பிடு சாமி. சிவா சிவாய போற்றியே நமச்சிவாய போற்றியே பிறப்பருக்கும் ஏகனே பொறுத்தருள் அநேகனே பரம்பொருள் உன்னாமத்தை கரங்குவித்து பாடினோம் இறப்பிலி உன் கால்களை சிறங்குவித்து தேடினோம். ஓ மை காட், ரொம்ப சூப்பராக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டைம் ஆச்சு. நாங்கள் வீட்டுக்கு போக லேட் ஆகிடும். இங்கே உட்காந்து சாப்பிடவும் ப்ளேஸ் இருக்காது. ஸோ நாங்கள் டின்னர் பார்சல் வாங்கிட்டு கிளம்புறோம். $168. இதுதான் நாங்கள் ஸ்ட்ரைட்டாக வீட்டுக்கு போகிறதுக்கான பஸ். விடோக் இன்டர்சேஞ்சிலேருந்து பஸ் கிளம்பியாச்சு. இங்கே நைட் டைமில் எத்தனை மணிக்கு வேணும்னாலும் தனியாக போயிட்டு வரலாம். அவ்வளோ சேஃபான நாடு, எந்த பயமும் இல்லை.
இந்த பஸ் ஹைவேல போகிறதுனால கொஞ்சம் சீக்கிரமே வீட்டுக்கு போயிடலாம். நாங்கள் போகிறது டபுள் லேயரில் இருக்கிற பஸ். மேலே ஃப்ரண்ட் சீட்டில் உட்காந்துட்டு போகிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஃபுல் வியூவும் அவ்வளோ அழகாக தெரியும். ஃப்ரண்ட்டில் இருந்து தான் வீடியோ எடுத்து உங்களுக்கு காட்டுறேன். அப்பா வீட்டுக்கு வந்தாச்சு. இன்றைக்கி டின்னர் சுவையான சீஃபுட் ஃப்ரைட் ரைஸ், மட்டன் சாத்தே, சிக்கன் சாத்தே, ஷெல்லு, மை ஃபேவரட் டிஷ் ப்ரான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் நல்லா சாப்பிட்டுட்டு தூங்குங்க. குட் நைட்.